டிவிஷன் பாலிடிக்ஸ்னு சொல்லுவாங்க, பிரித்தாளும் அரசியல் அப்படின்னு. அதுக்காக வந்தவங்க தான் பாரதிய ஜனதாவாக இருக்கட்டும், நாம் தமிழராக இருக்கட்டும், தமிழக வெற்றி கழகமாக இருக்கட்டும். இன்னும் எத்தனை அரசியல் கட்சிகள் உருவாக போகுதுன்னு தெரில. இன்னும் ஒரு வருஷம் இருக்குது. நிறைய கட்சிகள் வரலாம், நிறைய வருமானங்கள் வரும், நிறைய ஓட்டுகள் பிரியும். பார்ப்போம். இன்னும் ஒரு வருஷத்துக்கு நமக்கு என்டர்டெயின்மெண்ட்டுக்கு மட்டும் எந்த குறையும் இருக்காதுங்கிறது நல்லா தெரியுது. வணக்கம், பேரன்புடன் உங்கள் விஜயன். ஒரு 2 நாளைக்கு முன்னாடி டெல்லி தேர்தலில் என்ன நடந்துச்சு நான் போட்டிருந்த வீடியோவுக்கு அபரிமிதமான, நானே எதிர்பார்க்காத வரவேற்பு கிடைச்சது. அனைவருக்கும் நன்றி. அதை தொடர்ந்து இது தமிழக தேர்தலை பற்றிய வீடியோ. அந்த வீடியோவோட லிங்க் பார்க்காதவங்க லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், அந்த வீடியோவையும் பாருங்கள். இது எதை பற்றி அப்படின்னா, அன்றைக்கி டெல்லி தேர்தல் அன்றைக்கே நடந்த ஈரோடு இடைத்தேர்தல். திரு EVKS இளங்கோவன், அவர் எல்லாருக்குமே தெரியும், உங்கள் எல்லாருக்குமே தெரியும். அவருடைய மகன் 2001 ஈரோடு கிழக்கு தொகுதியில் போட்டியிட்டு ஜெயித்தார். அதுக்கப்புறம் அவர் மறைந்தார். அந்த தொகுதியில் இடைத்தேர்தல் 2 வருடங்களுக்கு முன்னாடி அவருடைய தந்தை EVKS இளங்கோவன் போட்டியிட்டு ஜெயித்தார். அவரும் சமீபத்தில் துரதிர்ஷ்டமாக மறைந்தார். அதனால அந்த இடத்துக்கு ஒரு தேர்தல் வருது. அந்த தேர்தலில் திமுகவின் முக்கியமான ஒரு தலைவராக இருக்கிற VC சந்திரகுமார் அவர் போட்டியிடுறாரு. அவருக்கு எதிராக நாம் தமிழர்லேருந்து போட்டிக்கு ஆள் அனுப்புகிறாங்க. அதிமுக, பாரதிய ஜனதா அவங்க 2 பேரும் போட்டி இடலை இந்த தேர்தலில் அப்படிங்கிறத சொல்லிடுறாங்க. அவங்க வழக்கமான ஒரு ஸ்டண்ட்டு தான், நாங்கள் போட்டியிட்டாலும் ஜெயிக்க முடியாது, ஆளுங்கட்சி பணபலம் அதிகாரத்தை வச்சு ஜெயிக்கும் அப்படின்னு வெளிப்படையான ஒரு காரணம் இருந்தாலும் எதுக்கு பணத்தை வீணாக்கணும், அடுத்து இன்னும் ஒரு வருஷத்தை தேர்தல் வருது, அதுக்கு சேர்த்து போன்ற மறைமுக காரணங்கள்னு. சரி, இப்போ இதில் என்னன்னா, இந்த தேர்தலில் 2 தரப்பில் கொண்டாடுறாங்க. யாருன்னா ஜெயிச்ச திமுகவும் கொண்டாடுறாங்க, தோத்த நாம் தமிழரும் கொண்டாடுறாங்க. ஆனால் இது 2 பேருமே கொண்டாடப்பட வேண்டிய வெற்றி கிடையாது அப்படிங்கிறது தான். இப்போது இந்த நம்பர் திரையில் தெரிகிற இந்த நம்பர்ஸை பாருங்கள். இதில் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா தெளிவாக தெரியும், அதிமுக போட்டியிடாததுனால அந்த கட்சியோட மொத்த வாக்குகளும் மொத்தமாக திமுகவுக்கு போயிருக்கு. பாரதிய ஜனதா கட்சி போட்டியிடாததுனால அவங்களோட மொத்த வாக்கும் நாம் தமிழர் கட்சிக்கு போயிருக்கு. திமுகலேருந்து பிரிஞ்ச அதிமுகவோட வாக்குகள் திமுகவுக்கு போகிறதுல எந்த ஆச்சரியமும் கிடையாது. பாரதிய ஜனதாவோட வாக்குகள் எப்படி நாம் தமிழருக்கு போணுச்சு அப்படிங்கிறது ஆச்சரியம். அதுக்கு காரணம் அண்ணன் சீமான் அவர்கள் சமீபத்தில் பாரதிய ஜனதா எதிர்க்கக்கூடிய ஒரே தலைவர், இன்னைக்கு வரைக்கும் எனக்கு தெரிஞ்ச ஒரு உயிரோட தான் இருக்கார், பெரியார். அவரை பற்றி அவர் பாடின வசைகள் தான் அவருக்கு பாரதிய ஜனதா ஓட்டுகளை வாங்கி கொடுத்துருக்கு. இப்போது அடுத்து வர தேர்தலில் என்ன ஆகும் அப்படின்னா, நாம் தமிழருக்கு கிடைச்ச ஓட்டுகள் 2ஆக பிரிஞ்சு பாதி இவங்களுக்கும் பாதி தமிழக வெற்றி கழகத்துக்கும் போகும். அது வேறு விஷயம், அது நம்ம அந்த தேர்தல் வரும்போது பார்ப்போமே. இப்போது திமுகவுக்கு கிடைச்சிருக்க அபரிமிதமான ஓட்டுகளும் திமுகவோடது கிடையாது. நாம் தமிழருக்கு கிடைச்சிருக்கிற அபரிமிதமான ஓட்டுகளும் நாம் தமிழர் கிடையாது. இவ்வளோ ஓட்டுகள் வாங்கியும் நாம் தமிழர் கட்சி டெபாசிட்டில் இருந்துச்சுங்கிறது வேறு விஷயம். இது 2மே இவங்க கொண்டாடுற அளவுக்கான ஒரு விஷயம் கிடையாது. எதுக்கு கொண்டாடுறாங்கன்னு தான் தெரியல. ஸோ இந்த நம்பர்ஸை பார்க்கும்போது ஒரு விஷயம் தெளிவாக தெரியுது, மக்கள் தெளிவாக தான் இருக்காங்க, யாருக்கு ஓட்டு போடணும், யாருக்கு ஓட்டு போடக்கூடாது. அதே மாதிரி அரசியல் கட்சிகளுக்கும் இந்த நம்பர்ஸை பார்த்தா அவங்களுக்கு ஒரு தெளிவு ஏற்படும். நமக்கு எந்த ஓட்டு வரும், நம்ம எந்த ஓட்டை நோக்கி நம்ம உழைக்கணும், எந்த ஓட்டெல்லாம் நமக்கு வராது, அல்லது நம்மளே நினைக்காத ஓட்டெல்லாம் நமக்கு வந்திருக்கே, அப்போ நம்மளோட டார்கெட் அவங்களா இருக்கலாம். இந்த நம்பர்ஸாக பார்த்ததுக்கப்புறமும் அண்ணன் சீமான் பெரியாரை எதிர்க்கிறது, அவரோட எதிர்ப்பு இன்னும் ஜாஸ்தியாகிட்டு இருக்கு. இன்றைக்கி கூட சொல்லியிருக்காரு, தலைவர் பிரபாகரனே நேரில் சொன்னால் கூட நான் பெரியாரை ஏற்றுக்க மாட்டேன் அப்படின்றது. ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக அவர் எந்த பக்கம் போகிறாருன்றது தெரியுது. கண்டிப்பாக என்னை பொறுத்த வரைக்கும் 2026 சட்டமன்ற தேர்தலில் நாம் தமிழர் கட்சி மீண்டும் மீண்டும் தனியாக தான் போட்டியிடும். நாம் தமிழர் கட்சின்னு ஒன்று அண்ணன் சீமான் தலைமையில் இருக்கிற வரைக்கும் அது தனியாக தான் போட்டியிடும். யாரோடையும் கூட்டணி சேராது. கூட்டணி சேர்ந்தால் என்னன்றது உங்களுக்கே தெரியும். அது உள்ளார நான் போக விரும்பலை. ஆனால் இந்த வெற்றி திமுகவுக்கும் கொண்டாட்டத்துக்கான காரணம் கிடையாது, நாம் தமிழருக்கும் கொண்டாடுறதுக்கு பெரிய காரணங்கள்லாம் கிடையாது. இது 2026 தேர்தலையும் எந்த வகையிலையும் தீர்மானிக்க போகிறது கிடையாது. ஆனால் இந்த நம்பர்ஸு இதே மாதிரியான ஒரு பேட்டர்ன் தான் அடுத்த 2026 தேர்தலையும் வருங்கிறது நிச்சயம். அதிமுகக்கான வாக்குகள் அதிமுகவுக்கு தான் கிடைக்கும், திமுகவுக்கான வாக்குகள் திமுகவுக்கு தான் கிடைக்கும். எங்கே பிரியும் மாறும் அப்படின்னா,
நாம் தமிழர் வந்துச்சுன்னா அவங்களுக்கு கொஞ்சம் ஓட்டு போகும். பாரதிய ஜனதா தனியாக இருந்தால் அவங்களுக்கான ஓட்டு பிரியும். அதே மாதிரி புதுசாக ஓட்டை பிரிக்கிறதுக்குனே உருவாக்கப்பட்ட கட்சியாக வளர்ந்துட்டு வர்ற தமிழக வெற்றி கழகம், அது உள்ளே வந்துச்சுன்னா திமுக அதிமுக ரெண்டுத்துலேருந்து கொஞ்சம் ஓட்டு அதுக்கு பிரிஞ்சு போகும். இவங்க எல்லாருமே டிவிஷன் பாலிடிக்ஸ்ன்னு சொல்லுவாங்க, பிரித்தாளும் அரசியல் அப்படின்னு. அதுக்காக வந்தவங்க தான் இந்த பாரதிய ஜனதாவாக இருக்கட்டும், நாம் தமிழராக இருக்கட்டும், தமிழக வெற்றி கழகமாக இருக்கட்டும். இன்னும் எத்தனை அரசியல் கட்சிகள் உருவாக போகுதுன்னு தெரில. இன்னும் ஒரு வருஷம் இருக்குது. நிறைய கட்சிகள் வரலாம், நிறைய வருமானங்கள் வரும், நிறைய ஓட்டுகள் பிரியும். பார்ப்போம். இன்னும் ஒரு வருஷத்துக்கு நமக்கு என்டர்டெயின்மெண்ட்டுக்கு மட்டும் எந்த குறையும் இருக்காதுங்கிறது நல்லா தெரியுது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அன்பை பகிர்வோம். நன்றி.